வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி மால்ட், அதாவது கேழ்வரகு கூழ். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு 200 கிராம், தண்ணீர் 1 லிட்டர், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 3 டீஸ்பூன், பால் 100 ml, ஏலக்காய் பவுடர் சிறிதளவு. ஒரு பாத்திரத்தில் கேழ்வரகு மாவை எடுத்துக்கங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கேழ்வரகு மாவில் இருக்கக்கூடிய பாலானது மேலே தேங்கியிருக்கும். அந்த பாலை இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் வடிகட்டி வச்சிங்க. ஏற்கனவே நம்ம வடிகட்டின கேழ்வரகு மாவில் மறுபடியும் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மீதி இருக்கிற பாலையும் நாம் என்ன செய்யணும், இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரே பக்கமாக கிளறி விட்டுகிட்டே இருங்க. அப்படி நீங்கள் கிளறாமல் விட்டிங்கனாக்கா கூழானது கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், கூழானது கலர் மாறி இருக்கு, கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் அதில் சேர்த்துங்க. பால் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், தேவையில்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் அதன் பிறகு அதில் சிறிதளவு உப்பு சேர்த்துங்க. மூணு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுங்க. சர்க்கரை தேவைப்படுறவங்க சர்க்கரை போட்டுக்கலாம், தேவையில்லாதவங்க உப்பு மட்டும் போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதன் பிறகு ஏலக்காய் சிறிதளவு சேர்த்து கலக்கி வச்சிட்டிங்கனாக்கா சுவையான ராகி மால்ட் ரெடி. கேழ்வரகு மாவை அடையாகவும் புட்டு, களி, தோசையாகவும் சமைத்து சாப்பிடலாம். இதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் பயனடைங்க. சுகர் இருக்கிறவங்களும் இதை உணவில் சேர்த்துக்கலாம், நல்லா கண்ட்ரோல் கொண்டு வரும். அப்புறம் டயட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க அடிக்கடி இந்த உணவில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். மிக எளிதில் செரிக்கக்கூடியது, ஹெல்த்தியான, சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.